பொதுத் தேர்வு முடிவுகளில் ரேங்க் நடைமுறை ரத்து செய்யப்பட்டதற்கு கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரிடம் செய்தியாளர் சங்கரன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் பல ஆண்டுகளாக கடைபிடித்து வந்த அந்த ரேங்க் முறை ரத்து என்ற அறிவிப்பை அதிரடியாக தமிழக அரசு நேற்று மாலை அறிவிப்பு வெளியிட்டது. இன்று காலை இன்னும் சற்று நேரத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகக்கூடிய நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக நம்மிடையே கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு இருக்கிறார். அவரிடம் இது தொடர்பாக சில கருத்துக்களை கேட்கலாம். சார் வணக்கம். இப்போது தமிழக அரசு அதிரடியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த ரேங்க் முறை ரத்து என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான அறிவிப்பு என்பது பல ஆண்டுகளாக இல்லை. கடந்த 30 ஆண்டுகளாக தனியார் பள்ளியினுடைய ஆதிக்கம் தொடங்கின பிறகு பள்ளிகள் அப்படின்னு சொன்னாலே மதிப்பெண் எடுப்பது, அந்த மதிப்பெண்ணில் எங்கள் பள்ளி தான் முதல் மதிப்பெண் எடுத்தது என்பதன் மூலமாக அந்த பள்ளிக்கான ஒரு விளம்பரமாக அமைவது என்கின்ற ஒரு குரூரமான ஒரு சந்தை போட்டி. இந்த சந்தை போட்டியினுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு மார்க் வரலைன்றதுக்காக பிள்ளைகள் தற்கொலை செய்து கொள்வது, தவறான முடிவுகளுக்கு போவது என்கின்ற பல சோகமான சம்பவங்கள் ஒவ்வொரு முறையும் ரிசல்ட் வரும்போது வந்தது. இப்படியான ஒரு நடைமுறை எந்த மாநிலத்திலும் கிடையாது. பிற நாடுகள்லேயும் இந்த மாதிரியான நடைமுறை கிடையாது. இப்போ இப்படி ஒரு வணிக போட்டியை ஏற்படுத்தக்கூடிய இந்த முறை வேண்டாம், அதை ரத்து செய்யுங்க என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்தது. இன்று தமிழ்நாடு அரசு அந்த அறிவிப்பை நேற்று அறிவித்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி தரக்கூடியது, வரவேற்கக்கூடியது. கஷ்டப்பட்டு படித்த குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா, படித்து கற்றலை வெளிப்படுத்தி அந்த வெளிப்படுத்தலுக்கான மதிப்பீட்டை எதிர்பார்க்க குழந்தைகள் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அதே மாதிரி ஆசிரியர்கள் யார் கற்றலுக்கு உதவினார்களோ அந்த ஆசிரியர்கள் நிச்சயமாக இந்த மாதிரி முறையை வரவேற்பார்கள்.